உயிர் மெல்ல மெல்ல தொண்டை குழியை அடைய ஆரம்பிக்கும். அவர்கள் துடியாய் துடிக்க ஆரம்பிப்பார்கள். சக்கராத்துடைய வேதனை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். தீயவர்களாக இருந்தால் அல்லாஹ் கேட்கிற ஒரு கேள்வியும் உண்டு. இந்த நேரத்தில் உங்களை காப்பாற்றக்கூடியவன் யார் என்கிற ஒரு கேள்வி. மனிதன் துடியாய் துடிக்கும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான் 56வது அத்தியாயத்தின் 83 85வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு தெளிவாக அந்த சம்பவத்தை அல்லாஹ் குறிப்பிடுகிறான் பாருங்கள். அந்த வானவர்கள் வந்து அமர்ந்து நீங்கள் துடியாய் துடிக்கும் பொழுது அந்த சம்பவத்தை அல்லாஹ் தஆலா 56வது அத்தியாயத்தின் 83 85வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான். நிச்சயமாக அந்த நேரம் வந்தால் உங்கள் எல்லோரையும் விட நான் தான் அவருக்கு மிக மிக சமீபமாக இருப்பேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்படிப்பட்ட நேரம் அந்த நேரம் அவ்வளவு தெளிவான நேரம். அந்த நேரத்தை தான் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்கிறான். கடுமையாக உயிர்களை கைப்பற்றுகிற மலக்குகளின் மீது சத்தியமாக நான் சொல்கிறேன். மிக மிக லேசாக உயிர்களை கைப்பற்றுகிற வானவர்களின் மீது சத்தியமாக நான் சொல்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா தரம் பிரித்து சொல்கிறான். நல்லவர்களுடைய உயிர் எப்படி கைப்பற்றப்படும், தீயவர்களுடைய உயிர் எப்படி கைப்பற்றப்படும் என்பதையும் அல்லாஹ் தஆலா மிகுந்த வேறுபாட்டோடு நமக்கு விளக்குகிறான். நண்பர்களே, அந்த மலக்கு மனிதனுடைய தலைமாட்டிலே வந்து அமர்ந்து அந்த மலக்கு சொல்லுகிற சம்பவத்தை பாருங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான் 16வது அத்தியாயத்தின் 32வது வசனம். நல்லடியாருடைய உயிர்களை கைப்பற்றும் போது அவனுடைய தலைக்கு அருகிலே வந்து அமர்ந்து அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கமும் அல்லாஹ்வுடைய திருப்தியின் பக்கமும் ஆத்மாவே வெளியேறு என்று சொல்லுவதோடு அவர் மேலும் என்ன சொல்லுவார் என்பதை அல்லாஹ் இந்த இடத்தில் நமக்கு விளக்குகிறான். 16வது அத்தியாயத்தின் 32வது வசனம். அல்லதீன தத்தவஃபாஹுமுல் மலாயிகத்து தய்யிபீன், என்னுடைய வானவர் உங்களுடைய உயிர்களை கைப்பற்ற வந்தால் யகூலூன சலாமுன் அலைக்கும் உத்குலுல் ஜன்னத பிமா குன்தும் தஅமலூன், அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாகட்டும். சலாம், இந்த உயிர், இந்த ஆத்மா அல்லாஹ்வால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஆத்மாவாக இருக்கிற காரணத்தினால் ஜன்னத்துல் சொர்க்கத்தில் நீங்கள் நுழையுங்கள் என்று நற்செய்தி